அநீதி வேலை இந்த நாட்டில் நடந்துச்சு சொன்னா அது பொய் இல்லை. 25ஆம் தேதி நடந்த சம்பவத்தை நாடு முழுதும் என்ன உலகம் முழுதும் வாழ்கிற தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும். 10 கேப்ல மட்டுமல்ல, கோலாலம்பூர்ல எந்த அளவு இந்தியர்கள் இன்னல் பட்டார்கள் என்ற அடிப்படையில் இது ஒரு உண்மையான சம்பவம். இது கதையோ கற்பனையோ கிடையாது. ஏறத்தாழ 2 மணி நேரம் நீங்க இந்த விசிடியை பார்க்கும்போது 10 கேப்ல எந்த அளவுல பக்தர்கள் அங்க கூடி அமைதியான முறையில் இருந்த போது போலீஸ் செஞ்ச அராஜகம், அங்க எப்படி தாக்குனாங்க, எவ்வளவு பேர் அடிபட்டாங்க, அங்க 2 பெண்மணி கால் அடிபட்டு கால் உடைஞ்சது, ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனது, இதெல்லாம் வந்து பத்திரிகையிலும் சரி வேற எல்லா செய்தியிலையும் மறைச்சிட்டாங்க அரசாங்கம். ஸோ இந்த விசிடியை எதுக்காக இதை நாங்கள் வெளியிடுறோம்னு சொன்னாக்கா, முழுமையாக அன்றைக்கு அந்த இடத்தில் நான் மொத்தம் இன உணர்வு என்ற அடிப்படையில் மற்ற தமிழர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் அங்கே கூடியிருந்தாங்க. ஸோ அங்கே நடந்த சம்பவங்களை வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா பலதரப்பு மக்கள்கிட்ட இன்னைக்கு என்னன்னாக்கா செய்திகள் எப்படி போகுதுன்னு சொன்னாக்கா, போலீஸ் வந்து சரியான முறையில் நடந்துக்குச்சு, பொதுமக்கள் தான் வந்துட்டு குறிப்பா இந்தியர்கள் தான் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாக்க 3 குற்றச்சாட்டு என் மேல குற்றச்சாட்டு இருக்காங்க. அதாவது செக்ஷன் 147, செக்ஷன் 27A என்ற அடிப்படையெல்லாம் குற்றச்சாட்டு. இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கோம். ஆனா இந்த நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சு இந்த நாட்டு மைந்தர்களாக நாம், இது நம்ம நாடு, நம் மக்கள், நம் உரிமைகள், டேவிட் சொன்ன மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம நாட்டிலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கும்போது இன்னைக்கு நம்ம உரிமைகளை கேட்கறது இன்னைக்கு தடுக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் அரசாங்கத்து மேல நம்ம பழிய போடுறோம். ஏன்னாக்கா வேலிய பயிர் மேற கதை தான் அங்க நடக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உரிமையை கேட்கறது ஒரு தவறு இல்லை. இன்றைக்கு ஒன்று கூடியிருந்த ஏறத்தாழ 1 லட்சம் இந்தியர்கள் கோலாலம்பூர்ல என்ன கேட்டாங்கன்னு சொன்னாக்கா, போய் மெமரண்டமா பிரிட்டிஷ் கான்சுலேட்டை கொண்டு போய் ஒப்படைக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது அரசாங்கம் ஒத்துழைச்சி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரை வைத்து இன்றைக்கு விரட்டி அடிச்சு கண்ணீர் புகைகள், அது மட்டும் இல்லாம தண்ணி அடிச்சது. இன்றைக்கு உலக நாடு முழுதும் இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த விசிடியை வந்து பதிவு செய்து வெளியிடுறோம். அதாவது இன்னைக்கு வந்துட்டு அந்த டியர் கேஸை வந்து மேலதான் சுடணும். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொன்னா, இந்தியர்கள் என்ற அடிப்படையில் கிள்ளுகீரை நினைச்சு நேரம் சுட்டான். அப்படி நேரம் சுடும் போது நிறைய தாக்குதல். அது வந்து ஒருத்தருக்கு அடிச்சு கட்டி லெஃப்ட் கிழிஞ்சது, ஒருத்தருக்கு வந்து இந்த விழா எலும்புல பட்டு அந்த எலும்பு உடைஞ்சது, ஒரு பெண்மணிக்கு வந்து கால் உடைஞ்சது. இதெல்லாம் வந்து கலைவாணர் சொல்றது கற்பனை கிடையாது. இதை நீங்க நேரம் பார்க்கணும்னு தான் இதை பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு எந்த நேரத்திலையும் திருப்பி மீண்டும் என்னெல்லாம் கைது செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு 26 பேரை கைது செய்து மீண்டும் போய் ஷாலாம் செஷன் கோர்ட்ல கொண்டு போய் சார்ஜ் பண்றாங்க. ஆகையால் இந்த மாதிரி நிறைய இந்தியர்களை சார்ஜ் பண்ணாக்கா இந்த போராட்டம் வந்து ஓஞ்சிரும் என்ற அடிப்படையில் அரசாங்கமும் சரி மந்திரியும் சரி அச்சுறுத்துறான். ஒரு மந்திரி பாடாங்கரங்காஸ் பார்லிமெண்ட் மெம்பரு, அவன் பார்லிமெண்ட்ல என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க எல்லாம் கப்பல்ல வந்தீங்க, மீண்டும் கப்பல்ல போங்கன்னு சொல்றான். ஆகையால் கப்பல்ல வந்த சமுதாயம் கிடையாது. 4 தலைமுறைக்கு முன்னதான் இந்த சமுதாயம் கப்பல்ல வந்தாங்க. ஆனா சரித்திரம் தெரியாத ஒரு முட்டாள் ஒரு மந்திரியா இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏறத்தாழ 400 வருஷத்துக்கு முன்னே இந்தியர்கள் தான் இங்க பேங்கா இருந்தானுங்க. செட்டியார் தான் இங்க பேங்க், வேற எவனும் பேங்க் கிடையாது. வெள்ளக்காரனுக்கு கடன் கொடுத்ததே செட்டியார்கள், அவனும் ஒரு தமிழன். ஆனா இன்றைக்கு கப்பல் ஓட்டுல வந்து இந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த மலாய்க்காரர்கள் இந்த மாதிரி இந்தியர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்றார்கள். ஆகையால் இந்த குற்றச்சாட்டெல்லாம் முறியடிச்சு இந்தியர்களோட உரிமை என்ற அடிப்படையில் இந்த விளக்க தெரிவித்துக்காக தான் நாங்கள் இந்த விசிடி எல்லா இடமும் வெளியிடுறோம். ஆகையால் 25ஆம் தேதி மட்டுமல்ல, இன்னும் ஒரு 50 வருஷம் சென்றாலும் இந்தியர்களோட போராட்டம் இந்த நாட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது உண்மைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக போராடுறோம். இன்றைக்கு நம்ம போராடலன்னு சொன்னா இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்னும் ஒரு 20 வருஷத்துல வந்து குப்பு குட்டுற வேலை கூட இந்த நாட்டில் கிடைக்காது. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நான் மீண்டும் சொல்றேன், கலைவாணர் சொல்றது கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாது. இந்த விசிடில நீங்க முழுமையா 10 கேப்லயும் சரி, ஜலன் அம்பாங்கல, கோலாலம்பூர்ல என்ன நடந்தது, போலீஸ் எப்படி தாக்குனாங்க, எவ்வளவு இந்தியர்களுக்கு இன்னல் ஏற்பட்டது எல்லாம் இதுல நீங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் கீழே வரும், நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேல் விவரங்கள் நீங்க நேரடியாக கண்டுக்கலாம். நன்றி. உள்ளுக்கு இருந்தாரு, அவரை கொண்டாந்து வெளியில நிக்க வச்சுட்டான், வெயில மழையில. பாவம் அவரை காமிச்சு நம்ம கிட்ட அடிக்கிறான். இந்த நாட்டுல வந்து பிச்சை எடுக்கணும் நிலைமை இல்லைங்க. ஏங்க தமிழ் ஸ்கூல் கட்டுறதுக்கு போய் பிச்சை எடுக்கணும்? அரசாங்கம் காசு கொடுக்கணுங்க. மலாய் ஸ்கூல் கொடுக்கும் போது ஏன் நம்ம பள்ளிக்கு தலைவர்? நமக்கு அவர் தலைவர் அல்ல, அவர் கட்சிக்கு அவர் தலைவர். நமது இம்சை அரசன், புலிகேசி, சகடை, சாமிவேல்.
நான் வந்து குறையா சொல்லல, மரியாதையோட தான் சொன்னேன். எதுவும் சொல்ல கிடையாது. ஏன்னா எதுல ரோசம் வருதோ இல்லையோ அவரை சொல்லிட்டா ரோசம் வந்துருது. இதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் இல்ல. அவரு குறையா சொல்லலையே, டைட்டில் தானே கொடுத்துருக்கோம். தத்துவசிரின்னு கொடுக்கும்போது இதை கொடுத்தாருன்னா இம்சை அரசன், புலிகேசி, சகடை சா சாமிவேல். அவர் என்ன இங்க வந்து தைப்பூசத்துக்கு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவரு கூட சேர்ந்துக்கிட்டு பிச்சை எடுப்பாரு. எதுக்கு? தமிழ் ஸ்கூலுக்கு போடுங்க 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 போடுங்கன்னு 24 வருஷமா இருந்து என்னடா இந்தியருக்கு செஞ்சிருக்காருன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இவர் 24 வருஷம் வந்து 65 விழுக்காடு இந்தியர்களை கொண்டு போய் சிம்பாருங்க வச்சிருக்காரு. இவர் 24 வருஷம் வந்து 132 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாரு. ஒரு பள்ளிக்கூடம் மூடுதுன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம். முன்ன இது எஸ்டேட், இன்னைக்கு எஸ்டேட்ல ஆள் இல்ல, தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, சரி மூடுறோம், ஓகே லாஜிக். அந்த லைசன்ஸ் எடுத்து எங்க தமிழ் அதிகமா இருக்கிறானோ அந்த இடத்துல ரினியூ பண்ணி திறந்து கூட, அதுதான் நாங்க கேட்கிறோம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. உலகத்திலேயே மலேசியாவிலே என்ன மாதிரி அழகா உடுத்துறவன் கிடையாது. என்னோட பட்டன் என்ன தெரியுமா, என்ன வேலை தெரியுமா? ஒரு பட்டன் 800 வெள்ளி. என்ன பார்த்துதான் இந்த கேபினெட்ல உள்ளவனே உடுத்துறானுங்க. என் சப்பாத்து என்ன வேலை தெரியுமா? என்கிட்ட யாராவது மோத முடியுமா? தூக்கிடுவேன், கிழிச்சிருவேன்றாரு. ஆனா அடி மேல அடி அடிச்சு அம்மி ஒரு டங்குடாம கிழிஞ்சு போச்சு. இன்றைக்கு நண்பர் சகடை அவர்களுக்கு என்ன இந்த இடத்துல முருகன் ஆசீர்வாதத்துல இயற்கை இன்னைக்கு பதில் சொல்லுது. இயற்கை வந்து இன்றைக்கு பதில் சொல்லி நாமெல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய தீர்மானம் எடுத்திருக்கோம். சட்டத்தை மாத்த போறானுங்க. ஏன்னா உகாண்டாவில் உட்கார்ந்து இருக்காரு யாரு? நம்ம தூங்குங்க பிரதமர். எல்லா நேரமும் போனாலும் தூங்கிட்டு தான் இருக்கான் மனுஷன். முடிச்சிருக்கிறவனை கண்ணிலே விளக்கனே விட்டுறானுங்க. இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த நாட்டு பிரதமர். நம்ம பேசலாம், நம்ம நாட்டு பிரதமர் நம்ம பேசாட்டி மத்தவங்க பேசலாம், நம்மளுக்கு கோவம் வந்துடும். நம்ம பேசலாம். ஆகையால் சொந்த அப்பாவே டே என்னடா என்ன குத்துறான்றான் அவன். இவன் பிரதமர் தானே, அதனால ஒண்ணும் இல்லையா, நமக்கு கடமைப்பட்டவன். 1ஆம் நம்பர் வேலைக்காரன் மலேசியாவிலன்னா பிரதமர், அவன் தான் நம்பர் 1 பக்கர். என்ன செய்யறான்? உகாண்டாவில போய் இந்த மாதிரி 3 பேரை பிடிச்சாச்சே, உன்னோட கருத்து என்னன்னாக்கா அப்படியே நின்று முட்டி மோதி பெப்பேன்றான். அவன் என்ன சொன்னானே புரியல. லங்கார் அக்தா அதுசானா அக்தா அசுத்தானா மலாய் பேசுறான். லங்கார் அக்தா அசுத்தான், இது மலாய் விளக்கண மலாய் பேசுறான் இந்த நாட்டு பிரதமர். ஏன்னா இவனுக்கு தெரியாது, இவன் பாக்கெட்ல உள்ளதெல்லாம் வைகராதான் இருக்குது. ஒரு பெரிய நடிகை கொண்டாட்டிய சாவர மாதிரி செஞ்சு கல்யாணம் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணி இவர் ஜொக்கோ கூட அப்படியே போயிட்டு வர்றாரு. 76 நாடு 76 தரக மன்னிக்கணும் 76 நாடு 76 தரக ஆபீஷியலி போய் சுத்திட்டு வந்துட்டான். அன்ஆபீஷியலி எப்படி போனான்னு தெரியாது, எத்தனை தடவை போனான்னு தெரியாது. நண்பர் சொல்ற மாதிரி யாரோட காசு? மக்கள் காசு. இன்னைக்கு இந்த கோயில்ல கட்டுற பணம் பூரா அரசாங்கத்துக்கு வரியா போகுதுங்க, தெரியுங்களா? நம்ம பணம் பூரா கட்டுறது பூரா அரசாங்கத்துக்கு வரியா போகுது. பள்ளிவாசல் எங்கேயாவது வரி இருக்குதா? பள்ளிவாசல்ல வரி கிடையாது. ஆனா நம்ம இந்து கோயில்ல வரி கட்டுறோம். அதனால இவன் எக்ஸ்போர்ட்டுக்கு வரான் பின்னால. அதுக்கு அவனுக்கு நல்லா குடுக்கறான், கொட்டுறான் காசை. தைப்பூசத்துல நான் சொல்ற உண்மையா போய் நீங்க பாருங்க, ரதத்துக்கு முன்னுக்கு அப்பன மோனம் வருவானுங்க பாருங்க, என்ன எப்படி இருக்கும் அந்த கதை. ஆகியால் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரியான் பராட், இது வந்து ஒரு சென்ட்ரியான் பராட் 10 கேஃப்ல இன்றைக்கு நான் சொல்றேன். இதுல வந்து நீங்க யாரும் போய் மெம்பரா சேர முடியாது. இவனுங்களே தான் இருக்கணும், இவனுங்களே தான் திரும்பணும். அணை கொண்ட மாதிரி லபக்கு லபக்கு